நினைவேந்தல் தொடலுக்குள் புகுந்து குழப்பம் விளைவித்த விமல் வீரவன்ச போலீசார் துரத்த முகம் குப்புற விழுந்ததால் பரபரப்பு. கொழும்பில் கடும் பரபரப்பு. முரான் பார்வை கோர்ட்ல போய் போடுங்க. நாங்க கோர்ட்ல நீதான் சொல்றோம்ப்பா. கிளிநொச்சி முழுதும் போட்டப்படுது. இப்ப 10 நாளா வந்து பிடிக்கல. நீங்க இதுல போட்டது இதே புத்தகம் இந்த ரோட்ல போட்டது அதுல போட்டு என்ன இல்ல நாங்க பிடிக்கிறாங்க. முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கும் இடத்தில் குழப்பம் எடுத்த போலீசார் தக்க பதில் கொடுத்து அனுப்பிய மக்கள். சென்னையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் பங்கேற்ற அர்ச்சுனா எம்பி வெளியான மேலதிக விவரங்கள். யுத்த வெற்றியை ஒருபோதும் மறக்கக்கூடாது. கொழும்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பரபரப்பு பேச்சு. பெரும் வரவேற்புடன் நிகழ்வுக்கு வருகை. சைவ சிறுத்தையா நீங்க திருமாவை கேலி செய்த பிரபாகரன். பொதுவெளியில் முள்ளிவாய்க்கால் உரையில் அவிழ்த்துவிட்ட திருமாவளவன். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்படவுள்ள மெல்வானை பசிலின் வீடு. கட்டளைகளுடன் வெளியேறும் பல்கலைக்கழக மாணவர்கள். இலங்கையில் சில எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு. வெளியான அறிவிப்பு மக்களுக்கு முக்கிய செய்தி. தமிழின் அழிப்பின் ஒட்டுமொத்த குரல் இதுவே. யாழ் பல்கலைக்கழகத்தில் நினைவேந்தல் அனுஷ்டிப்பு திரண்ட மாணவர்கள். யாழ் போதனா வைத்தியசாலை தீ விபத்தில் ரூபாய் 100 கோடி மருந்து பொருட்கள் நாசம். வெளியானது பேரடி அறிக்கை. போர் வீரர்களுக்கான அஞ்சலி நிகழ்வில் போலீசாருக்கும் விமல் வீரவன்சவுக்கும் இடையில் ஏற்பட்ட அமைதியின்மை. இலங்கையில் இன்று போர் வீரர்களை நினைவு கூறும் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்துவதற்கு சென்ற முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் அவரின் ஆதரவாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அங்கு பெரும் பரபரப்பும் அமைதியற்ற சூழலும் ஏற்பட்டது. எந்த ஒரு நாட்டின் குடிமகனுக்கும் நாட்டை பாதுகாத்த மாவீரர்களை மலர்தூவி கௌரவிப்பதற்கும் நினைவு கூறுவதற்கும் முழுமையான உரிமை இருக்க வேண்டும் என தெரிவித்து முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் பாதுகாப்பு அதிகாரியுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போரில் உயிர் தியாகம் செய்த ராணுவத்தை கௌரவிப்பதற்காக விமல் வீரவன்ச மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் மலர் வளையங்களுடன் சென்ற போது பாதுகாப்பு பிரிவால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இந்த தடையானது அங்கு கூடியிருந்த தேச பெற்றாளர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியது. இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட விமல் வீரவன்ச, நாட்டில் அமைதியை நிலைநாட்ட உயிரை தந்த எமது போர் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த சாதாரண குடிமக்களுக்கு உரிமை இல்லையா என்று கேள்வி எழுப்பியதோடு தமிழ் டயஸ்போராவின் அழுத்தங்களுக்கும் அவர்களின் மனக்கசப்புக்கும் பயந்து கொண்டே அரசாங்கத்தால் இவ்வாறான முடிவுகள் எடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 18ஆம் தேதி இலங்கையில் இருவேறு விதமாக நினைவு கூறப்படுகிறது. வடக்கில் போரில் உயிரிழந்த தமிழ் மக்கள் மற்றும் போராளிகளின் நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளாகவும், தெற்கில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த ராணுவத்தை நினைவு கூறும் ரணவீர நாளாகவும் இது அனுஷ்டிக்கப்படுகிறது. இருப்பினும் இன்றைய தினம் விமல் வீரவன்ச உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் நினைவிடங்களுக்கு சென்று அஞ்சலி செலுத்த தடை விதிக்கப்பட்டமை சர்வதேச அரசியல் அழுத்தங்கள் மற்றும் உள்நாட்டு நல்லிணக்கத்தை காப்பதாக கூறிக்கொள்ளும் அரசாங்கத்தின் தந்திரோபாய நகர்வுகளை காரணம் என்று அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். புலம்பெயர் அமைப்புகளின் அதிருப்தியை சம்பாதிக்க கூடாது என்ற நோக்கில் சொந்த நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு அதிகாரிகள் முன்னுரிமை அளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை விமல் வீரவன்ச தரப்பு பலமாக முன்வைத்துள்ளது. தற்போது நினைவிடத்தை சூழ பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதோடு விமல் வீரவன்ச மற்றும் அவரின் ஆதரவாளர்களின் எதிர்ப்பு நடவடிக்கை காரணமாக சமூக ஊடகங்களிலும் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு எதிராக கடும் விவாதங்கள் ஆரம்பமாகியுள்ளன. நாட்டின் இறையாண்மையை காத்தவர்களின் நினைவு கூறும் உரிமை அனைத்து புவிசார் அரசியலுக்கும் அப்பாற்பட்டது என்பதே இவர்களின் அசைக்க முடியாத கருத்தாக இருக்கிறது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கும் இடத்தில் குழப்பத்தில் ஈடுபட்ட போலீசாருக்கு தக்க பதில் கொடுத்து அனுப்பிய வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. முரான் பார்வை கோர்ட்ல போய் போடுங்க. நாங்க கோர்ட்ல நீதான் சொல்றோம்ப்பா. நேற்று டவுன் எல்லாம் செய்தோ இந்த போட்டது இதே புத்தகம் இந்த ரோட்ல போட்டது அதுல போட்டு என்ன இல்ல நாங்க பிடிக்கிறாங்க. சத்தத்தை தான் சொல்றோம். நேற்று ஒரு கிழமையா செய்யப்படுது. ஒரு கிழமையா செய்யப்படுது. செய்யறாங்க பழைய எடுத்துதான் செய்யறாங்க எடுத்துதான்
எடுத்துவாங்க மறைங்க எடுங்க சட்டத்தின்படி கொண்டு போங்க. நீங்க கடை உத்தரவு தாங்க, உங்களுக்கு வீட்டுக்கு தடையண்டு தாங்க, கடை உத்தரவு தாங்க, கடை உத்தரவு தந்துட்டு நீங்க கொண்டு போங்க. நீங்க ஹோட்டல் கடை உத்தரவு தாங்க. ஸ்பீக்கர் இல்ல, இது பொக்ஸுக்கு தடை, பொக்ஸுக்கு தடை இல்லை. நீங்க பொக்ஸுக்கு ஒரு தடையும் இல்லை. பொக்ஸுக்கு என்ன கேட்டதுங்களா, பொக்ஸுக்கு தடை இருக்கு. கிளிநொச்சி முழுதும் போட்டு இப்ப 10 நாளா ஒன்று பிடிக்கிறேன். நீங்க முள்ளிவாய்க்கால் இன அழிப்பை நினைவு கூர்ந்து சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வு இடம்பெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் இந்திய சட்டமன்ற உறுப்பினருமான தொல்காப்பியின் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவர்களுடன் ஈழத்தைச் சேர்ந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் சன் மாஸ்டர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என பல நூறு பேர் நினைவேந்த நிகழ்வில் உணர்வெழுச்சியுடன் கலந்து கொண்டனர். நிகழ்வில் நினைவுச்சுடர் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து வன்னியரசு, பாலாஜி, அர்ச்சுனா, ராமநாதன், சன் மாஸ்டர் உள்ளிட்டோர் உரையாற்றியுள்ளனர். புலிகளை கொள்வது என்பது ஒரு பன்றிகளால் செய்ய முடியாத விடயம். பாராளுமன்றத்திலே என்னை சொல்வார்கள், நீ ஒருவன் தானே இருக்கிறாய் என்று. நான் சொல்லுகின்ற விடயம், ஒரு புலியோ ஒரு சிறுத்தையோ ஒன்றையாகத்தான் வேட்டைக்கு போகும். நான் பன்றி அல்ல. 159 பேராக அவர்களுடைய சிங்களவர்களை ஒட்டுமொத்தமாக சேர்த்தால் 200 பேராக இருந்து நான் போராடுவதற்கு நான் பண்டி இல்லை. பண்டிகள் கூட்டமாகத்தான் இருக்கும், ஆனால் அங்கே புலி தனியாகத்தான் இருக்கும். ஆகவே நான் பாராளுமன்றத்திலே பல தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த இலங்கை அரசு எங்களை திட்டமிட்ட ரீதியிலே தற்போது இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறது. முள்ளிவாய்க்காலிலே 1,75,000 மேற்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கருத்துக்களின்படி 1,75,000 மேற்பட்ட தமிழர்கள் கதற கதற ஒவ்வொரு குழந்தைகளும் நினைத்து பாருங்கள், உங்களுடைய வீட்டிலே ஒரு பெண் இருப்பாள், உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த 4 வயது குழந்தைகள், 6 வயது குழந்தைகள் அம்மா என்று தமிழிலே கதைத்ததற்காக கதற கதறக கொலை செய்யப்பட்டு வெட்டி மண்ணிலே புதைக்கப்பட்ட மண்ணில் இருந்து வந்தவன் நான். என்னுடைய வலிகளை அளப்பதற்கு நாட்கள் போதாது, மாதங்கள் போதாது. ஆனால் அந்த வலிகளை தெரிந்த ஒரு இதயம் இங்கே அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இதயம் இந்த நாட்டிலே இந்த தமிழக மக்களிடம் இருந்து என்னுடைய இனத்திற்கு நடந்த இனப்படுகொலையை என்றோ ஒரு நாள் போராடி தருமாக இருந்தால் அந்த சிறுத்தை எந்த காட்டில் வாழ்கிறது என்பது எனக்கு தேவை. அதுதான் அரசியல். சிறுத்தை காடும் சிறுத்தை வாழும் காடு முக்கியம் அல்ல, சிறுத்தை தான் எனக்கு முக்கியம். ஆகவே இந்த சிறுத்தை தான் இன்றைய தினம் தமிழக அரசியலை மாற்றி போட்டிருக்கிறது என்றால், அந்த சிறுத்தைக்கு இந்த வேட்டை ஒரு சின்ன வேட்டை. ஆனால் அமைதியாக ஆழமாக நம் மறுபடியும் இந்த இந்தியா வந்ததிலிருந்து சொல்லுகின்றபடியும் எங்களுடைய வலி என்பது இன்றைக்கு நாளைக்கு போக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை அல்ல. அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் ஏற்பாடு செய்த ராணுவத்தை கௌரவிக்கும் விசேட நிகழ்வு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, யுத்தம் முடிவடைந்த இந்த தினத்தை கொண்டாடுவதையிட்டு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த யுத்த வெற்றி நாளை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இன்று இலங்கை பிளவுபடாத ஒரே நாடாக இருப்பதற்கு காரணம் எமது ராணுவத்தினர் தான் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய மஹிந்த ராஜபக்ஷ, நாட்டை பாதுகாத்த ராணுவத்தினர் எப்போதும் கௌரவிக்கப்பட வேண்டும். தற்போதைய அரசாங்கம் இந்த விடயத்தில் எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் மக்கள் மத்தியில் நல்லடக்கமும் அமைதியும் காணப்படுகிறது. நான் இப்போது அரசியல் பற்றி பேச விரும்பவில்லை. எனினும் யுத்த வெற்றிக்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த வீரர்கள் என்றும் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள். அவர்களால் தான் நாடு இன்று ஐக்கியமாக இருக்கிறது. இதுவே மிகப்பெரிய வெற்றியாகும் என்று குறிப்பிட்டார். ஈழத்தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் துயர் நாளை கடைபிடிக்கும் இதே நாளில் கொழும்பில் யுத்த வெற்றி கொண்டாடப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உரையில் விடுதலை புலிகளின் தலைவர் தன்னை சைவ சிறுத்தையா என்று கேட்டதாக கூறிய காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. ஒருமுறை விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடன் தான் உணவு உட்கொண்ட போது மாமிச உணவுகள் எல்லோருக்கும் வைக்கப்பட்டதாகவும், எனினும் தனது இலையில் மாமிச உணவு இல்லாதை கண்ட பிரபாகரன் அவரது உணவில் இருந்த சிக்கன் உணவை தன்னுடைய இலைக்கு வைத்த போது தான் மாமிசம் உண்பதில்லை என்று விடுதலை புலிகளின் தலைவருக்கு கூறிய நிலையில் பிரபாகரன் திருமாவை சைவ சிறுத்தையா என்று கேலி பேசியதாகவும் தொல் திருமாவளவன் நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் கூறினார். முள்ளிவாய்க்கால் போரின் பின் இலங்கைக்கு வந்த தொல் திருமாவளவன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவை சந்தித்திருந்தமை தமிழர் மனங்களில் பல்வேறு சந்தேகத்தை எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான்
விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் விருந்தோம்பல் கதைகள் பல கூறி வந்த நிலையில் தற்போது தொல் திருமாவளவனும் அந்த வரிசையில் இணைந்துள்ளதாக சமூக வலைதளவாசிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தொம்பை பிரதேச செயலகத்தின் பொறுப்பில் உள்ள மல்வானை பகுதியில் அமைந்துள்ள காணி மற்றும் வீட்டை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க பிரதமர் இணக்கம் வெளியிட்டுள்ளதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இன்று பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அதன் இணைப்பாளர் சசிந்து பெரேரா இதை தெரிவித்தார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த காணியை கூடிய விரைவில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு மாற்ற தீர்மானிக்கப்பட்டதால் இந்த நேரத்தில் அந்த வளாகத்திலிருந்து வெளியேறி செல்வதற்கு தாங்கள் உள்ளிட்ட குழுவினர் நடவடிக்கை எடுத்ததாக குறிப்பிட்டார். மல்வானை காணியை வரும் நாட்களில் கூடிய விரைவில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைப்பதாக பிரதமர் உறுதியளித்துள்ளார். நாங்கள் கோரிய விடயத்துக்கு அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு பதில் கிடைத்துள்ளது. அந்த பதிலை தொடர்ந்து இந்த நேரத்தில் மல்வானை காணியில் இருந்து வெளியேற நாங்கள் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டார். இலங்கையின் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் 95 ரக ஒக்டேன் பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் கையிருப்பு இல்லை என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 95 ரக ஒக்டேன் பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் கையிருப்பை பராமரிக்க 3 பில்லியன் ரூபாவுக்கும் அதிக முதலீடு செய்ய வேண்டியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் அந்த எரிபொருளை விற்பனை செய்வதன் மூலம் பிற நிறுவன எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு கிடைக்கும் லாபம் சுமார் 45,000 ரூபாவாக மட்டும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழின் அழிப்பின் 17ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மிக உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இறுதிப்போரில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியில் பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டதோடு ஏனைய சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டன. இதேவேளை அகவணக்கம் செலுத்தப்பட்டு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன்பின் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. பல்கலைக்கழக மாணவரியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், ஊழியர்கள், முன்னாள் போராளிகள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் போதனா மருத்துவமனையின் மருந்து களஞ்சியத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ரூபாய் 100 கோடி பெறுமதியான மருந்து பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி அதிகாலை 1 மணியளவில் இந்த பாரிய தீ விபத்து இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது களஞ்சியத்தில் இருந்த 60% பெறுமதியான மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அழிந்துள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் யாழ் போதனா மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளருமான மருத்துவர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 9ஆம் தேதி யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் மருந்து களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் அங்கிருந்த மருந்துகளில் 60% அதிகமானவை முழுமையாக தீக்கிரையாகின. தீயில் இருந்த மருந்துகளில் புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகள் மற்றும் சத்திர சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மிக முக்கிய பெறுமதிமிக்க மருந்துகள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மருத்துவமனையின் உள்ளக மருந்தகத்தில் தற்போதுள்ள மருந்துகளை கொண்டு அவசர தேவைகளை சமாளிக்க முடியும் என்று முன்னதாக சுட்டிக்காட்டப்பட்டது. மாவட்டத்தில் உள்ள ஏனைய மருத்துவமனைகள் மற்றும் வவுனியா அனுராதபுர வைத்தியசாலையிலிருந்து மருந்துகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் கொழும்பில் இருந்து உடனடியாக மருந்துகளை கொண்டுவர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நினைவேந்தல் தொடலுக்குள் புகுந்து குழப்பம் விளைவித்த விமல் வீரவன்ச போலீசார் துரத்த முகம் குப்புற விழுந்ததால் பரபரப்பு. கொழும்பில் கடும் பரபரப்பு. முரான் பார்வை கோர்ட்ல போய் போடுங்க. நாங்க கோர்ட்ல நீதான் சொல்றோம். கிளிநொச்சி முழுதும் போட்டு போடுது. இப்ப 10 நாளா வந்து பிடிக்கல. நீங்க இதுல போட்டது இதே பக்கம் இந்த ரோட்ல போட்டது அதுல போட்டு என்ன இல்ல நாங்க பிடிக்கிறாங்க. முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கும் இடத்தில் குழப்பம் எடுத்த போலீசார் தக்க பதில் கொடுத்து அனுப்பிய மக்கள். சென்னையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் பங்கேற்ற அர்ச்சுனா எம்பி வெளியான மேலதிக விவரங்கள். யுத்த வெற்றியை ஒருபோதும் மறக்கக்கூடாது. கொழும்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பரபரப்பு பேச்சு. பெரும் வரவேற்புடன் நிகழ்வுக்கு வருகை. சைவ சிறுத்தையா நீங்கள்? திருமாவை கேலி செய்த பிரபாகரன். பொதுவெளியில் முள்ளிவாய்க்கால் உரையில் அவிழ்த்துவிட்ட திருமாவளவன். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்படவுள்ள மல்வானை பசிலின் வீடு. கட்டளைகளுடன் வெளியேறும் பல்கலைக்கழக மாணவர்கள். இலங்கையில் சில எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு வெளியான அறிவிப்பு மக்களுக்கு முக்கிய செய்தி. தமிழின் அழிப்பின் ஒட்டுமொத்த குரல் இதுவே. யாழ் பல்கலைக்கழகத்தில் நினைவேந்தல் அனுஷ்டிப்பு திரண்ட மாணவர்கள். யாழ் போதனா வைத்தியசாலை தீ விபத்தில் ரூபாய் 100 கோடி மருந்து பொருட்கள் நாசம். வெளியானது பேரடி அறிக்கை.